அண்மைச் செய்தி. தவேக தலைவர் விஜயின் வாகனத்தை பைக்கில் விரட்டி வந்த தவேகவினர் பள்ளக்கவுண்டம்பாளையம் பகுதியில் விபத்தில் சிக்கியுள்ளனர். தவேக தலைவர் விஜயின் வாகனத்தை பைக்கில் விரட்டி வந்த தவேகவினர் பள்ளக்கவுண்டம்பாளையம் பகுதியில் விபத்தில் சிக்கினர். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். விவரங்களை பகிர்ந்து. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று ஈரோட்டில் தன்னுடைய அந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இதற்காக 30,000 பேருக்கு உண்டான அந்த இடத்தில் அனுமதியானம் கொடுக்கப்பட்டு வழங்கப்பட்டிருந்தது. இதற்காக சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வந்திருந்த விஜய் கோயம்புத்தூரிலிருந்து ஈரோடு செல்லக்கூடிய அந்த பகுதியிலேயே காலை முதலாகவே 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் ரசிகர்களும் தொண்டர்களும் தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து வந்தனர். அவர்கள் யாருமே ஒருவர் கூட தலைக்கவசம் அணியவில்லை. வந்திருந்த 80% யாருமே தலைக்கவசம் அணியாமலே இருந்தனர். தற்போது விஜய் ஈரோட்டில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் விஜயமங்கலம் பகுதியில் தன்னுடைய அந்த பிரச்சார பரப்புரை ஈடுபடுத்தி முடித்துவிட்ட பின்பு திரும்பவும் கோயம்புத்தூர் செல்லக்கூடிய அந்த சாலையில் வந்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் பள்ளக்கவுண்டம்பாளையம் என்கின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலத்தின் மீது தொடர்ந்து விஜயனுடைய காரை பின்தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய ஏராளமான தொண்டர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வரிசையாக வந்து கொண்டிருந்தனர். மிக அதிவேகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் யாருமே தலைக்கவசம் அணியவில்லை. இதனால் அந்த பகுதியில் ஒன்றின் பின் ஒன்றாக வாகனம் வந்த நிலையில் கால் தடையை இடறி ஒவ்வொரு வாகனமாக கீழே விழுந்ததில் அடுத்தடுத்து 20 வாகனங்கள் தொடர்ந்து கீழே விழுந்து சரிந்தது. இதில் ஒரு பெண்ணிற்கு முகத்தில் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது. முகத்தில் பலத்த காயமும் அதே போன்று பின்மண்டை உடைந்தும் முதுகு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியில் வாகனங்கள் ஏதும் அதிகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் என்பதால் தற்பொழுது இந்த பகுதியில் வந்திருந்த ஒரு காரின் மூலமாக தற்போது அந்த பெண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று பின்தொடர்ந்து வந்த இன்னொரு நபருக்கு காது கிழிந்து ஒரு பகுதியில் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வும் ஏற்பட்டிருக்கின்றது.